ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு ஒரு சூப்பரான மதிய வணக்கம். இது ஹலோ டாக்டர், உங்கள் ஆரோக்கியத்திற்கான அன்பான வழிகாட்டி நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜோ வந்திருக்கேன். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, டீனேஜ் ஒபிசிட்டி அப்படின்னா என்ன, அது எதனால் ஏற்படுகிறது என்பது பற்றி விளக்கமளிக்க நம் நிலையத்திற்கு வருகை தந்திருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பொது மருத்துவத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் சிவராமன் அவர்கள். நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். புதுவை எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு எனது மாலை வணக்கங்கள். ஓகே டாக்டர், இன்றைக்கி நம்ம டீனேஜ் ஒபிசிட்டியை பற்றி பேச போகிறோம் டாக்டர். டீனேஜ் ஒபிசிட்டி அப்படின்னா என்ன டாக்டர்? டீனேஜ் ஒபிசிட்டிங்கிறது 13 வயது மக்கள், அதாவது 13 வயசுலேருந்து 19 வயசு உள்ள குழந்தைகளில் அதிக உடல் கொழுப்பு சேர்வதன் காரணமாக வரக்கூடிய உடல் பருமனை தான் நம்ம டீனேஜ் ஒபிசிட்டின்னு சொல்கிறோம். இது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, பிஎம்ஐ கால்குலேட் பண்ணி அது 95% மேலே இருந்தால் ஒரு கிராஃப் மாதிரி இருக்கும். அந்த கிராஃபில் பிளாட் பண்ணும்போது 95% மேலே இருந்தால் அது ஒபிசிட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே டாக்டர், இப்போ டீனேஜ் ஒபிசிட்டி வர்றதுக்கான முக்கியமான ரீசன் என்ன டாக்டர்? ஸோ டீனேஜ் ஒபிசிட்டிக்கு முக்கிய காரணம் இன்னைக்கு இருக்கிற உணவு பழக்கம். முக்கியமாக இந்த துரித உணவு பழக்கங்களும் பாதி சமைத்த உணவு பழக்கங்களும் ஒரு முக்கிய காரணம். அது இல்லாமல் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி அது ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக அதிக நேரம் மொபைல் மற்றும் டிவியில் மூழ்கி இருக்கிறது, அது இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங், கொஞ்சம் சாப்பிட்றது திருப்பி கொஞ்சம் டைம் விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி சாப்பிட்றது, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்லேயும் நம்மளுக்கு இல்லை வேகமாக சாப்பிட்றது, இதுவும் முக்கிய காரணம் ஒபிசிட்டிக்கு. ஓகே டாக்டர், இப்போ சைல்டுஹுட் ஒபிசிட்டிக்கும் டீனேஜ் ஒபிசிட்டிக்கும் என்ன டாக்டர் டிஃப்ரென்ஸ்? ஆக்சுவலாக சைல்டுஹுட் ஒபிசிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு. இதுக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக இருக்கும் அந்த சைல்டுஹுட் ஒபிசிட்டிக்கு காரணம். அதே டீனேஜ் ஒபிசிட்டிக்கு காரணம் பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம் ஒன்று வாழ்க்கை முறை, ரெண்டாவது முக்கிய காரணம் அந்த 13லேருந்து 19 வயசுக்குள்ளார ஏற்படுற ஹார்மோனல் சேஞ்சஸ். இந்த மாதிரி ஒரு இம்ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் இருக்கும் போது அந்த ஹார்மோனல் ஆக்டிவிட்டியும் சேஞ்ச் ஆகும். அதனால் வர காம்ப்ளிகேஷன்ஸ் தான் டீனேஜ் ஒபிசிட்டி. ஓகே டாக்டர், இப்போ ஜெனட்டிக்காக ஒபிசிட்டி வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெனட்டிக்கலாக மியூட்டேஷன்ஸ் இருக்கும் போது நிறைய காரணங்கள், சிண்ட்ரோம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சிண்ட்ரோம்ஸ்னால வர ஒபிசிட்டி யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் 12 வயசு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு வரது தான் அந்த சைல்டுஹுட் ஒபிசிட்டி. அதே டீனேஜ் ஒபிசிட்டி பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஒபிஸாக இருந்தால், உடல் பருமனாக இருந்தால் குழந்தைகளுக்கு ஒபிசிட்டி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அது காரணம் 40லேருந்து ஒரு 60% காரணம் தான் இருக்கும், பர்சன்டேஜ் தான் சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் அதே உடல் பருமன் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும் போது அவங்களுக்கு இம்ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைலோ ஜங்க் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு உணவு பழக்கங்கள் இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு ஒபிசிட்டி வரத்துக்கு அதிக சான்சஸ் உண்டு. ஸோ இட் இஸ் மோர் ஜெனட்டிக் ப்ளஸ் லைஃப் ஸ்டைல். ஓகே, அப்போனா ஜெனட்டிக் ஒரு 60% அப்படின்னா லைஃப் ஸ்டைல் அது டேர்னிங் பாயிண்ட் ஆகிறது லைஃப் ஸ்டைல். ஓகே டாக்டர், இப்போ ஒபிசிட்டியில் ஃபாஸ்ட் ஃபுட்டுன்றது எந்த அளவுக்கு ரோல் பண்ணுது டாக்டர்? ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறது என்னென்னா நம்மளோட எந்தெந்த பொருட்கள் பதப்படுத்தப்பட்டு விற்கப்படுகிறதோ, அது பேக்கெட்லையா இருக்கட்டும், பாக்ஸ்லையா இருக்கட்டும், இல்லை ஃப்ரோசனாக இருக்கட்டும், எதில் அதிக ஆயில் சேர்த்துருக்காங்க, அதிக சுகர், அதிக அடிட்டிவ்ஸ், இது எல்லாமே என்ன பண்ணும், கேலரி கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இந்த கேலரி கண்டென்ட் அதிகமாக இருக்கும் போது இந்த கேலரி கண்டென்ட் ஃபுட் நம்ம உடம்புல மாறும் போது ஃபேட்டாக தான் மாறும். அந்த ஃபேட் எக்ஸஸாக ஸ்டோர் ஆகும்போது அதை நம்ம ஒபிசிட்டியாக சொல்கிறோம். ஓகே டாக்டர், இப்போ இந்த ஒபிசிட்டிக்கும் ஸ்க்ரீன் டைமுக்கும் என்ன டாக்டர் தொடர்பு? நிச்சயமாக ஸ்க்ரீன் டைம், அதாவது நம்ம இப்போ ஒரு ஃபோன் எடுத்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போகிறோம்னா நம்மளோட ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி அதிகமாகுது. கூடவே சில டைம் ஒரு ஒரு ரீல்ஸ் பார்க்குறோம் இல்லை ஒரு மூவி பார்க்குறோம்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்நாக் பண்ணிக்கிட்டே செய்வோம். ஸோ அப்போ அந்த ஸ்நாக் நிச்சயமாக ஒரு துரித பொருளாக தான் இருக்கும். கூட நைட் டைமில் முக்கியமாக ஸ்க்ரீன் டைம் அதிகமாகும் போது ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் வரும். இந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் போது நம்ம உடம்புல கர்லின்னு ஒரு ஹார்மோன் அதிகமாக செக்ரேட் ஆகும். இந்த ஹார்மோன் அதிகமாக செக்ரேட் ஆகும்போது பசி அதிகமாக எடுக்கும். அப்போ அந்த பிஞ்ச் ஈட்டிங் அதிகமாகும். அப்போ நம்மளுக்கு உடல் பருமன் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே ஓகே, அப்படின்னா ஸ்க்ரீன் டைமும் ஒரு மெஜாரிட்டியான ரோல் பண்ணுது. இன்னைக்கு ஒரு முக்கியமான காரணம் அது.
ஏன்னா எல்லாருமே இப்போ கிட்ஸ்லேருந்து சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்றதுக்காகவே ஃபோனு டிவியை பார்த்து, ஏன்னா வளரும் போதே நம்ம ஸ்க்ரீன் டைமோட தான் வளரவே ஸ்டார்ட்டே ஆகிறோம். நைட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளோட ஸ்லீப் சைக்கிளில் வந்து மெலட்டோனின் ஒரு ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும். இந்த மெலட்டோனின் தான் நம்மளோட ஸ்லீப் சைக்கிளை செட் பண்ணுறது. எப்படி நம்ம கிளாக்கை வந்து அலாரம் செட் பண்ணுற மாதிரி நம்மளோட நைட் இவ்வளோ நேரம் தூங்கணுங்கிற அலாரம் வந்து நம்மளுக்கு உடம்புல செட் பண்ண போகிறது அந்த மெலட்டோனின் ஹார்மோன். எப்போ ஸ்க்ரீன் டைம் வந்து அதிகமாகுதோ இல்லை வந்து நீங்கள் நைட் வந்து மோர் லைட் ஓரியன்டாக பார்க்கும்போது என்ன ஆகும், அந்த மெலட்டோனின் ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிமினிஷ் ஆகும், இல்லை கம்மியாகும். அப்போ கம்மியாகும் போது என்ன ஆகும், நம்மளோட தூக்கம் உடனே வராது. அப்போ என்ன ஆகும், அதுவும் நம்மளோட வெயிட் உடல் பருமனை அதிகப்படுத்துறதுக்கு அதிக சான்ஸ் உண்டு. ஓகே டாக்டர், இப்போ இந்த டீனேஜ் ஒபிசிட்டியில் கேர்ள்ஸுக்கும் பாய்ஸ்க்கும் என்ன மாதிரி டாக்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது? முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த உடல் பருமன் வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம்னா கேர்ள்ஸுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த 13லேருந்து 19 வயசில் வந்து நிச்சயமாக இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நிச்சயம் ஏற்படும். இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்போ என்ன ஆகும்னா நிறைய நம்மளுக்கு வந்து பெண் தன்மை உள்ள ஹார்மோன்ஸ்னு ஒன்று உண்டு, ஆண் தன்மை உள்ள ஹார்மோன்ஸ்னு உண்டு. இப்போ இந்த கேர்ள்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்நாக் ஈட்டிங்லாம் பண்ணும்போது ஃபேட் அதிகமாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு இந்த ஆண் தன்மை உள்ள ஹார்மோன்ஸ் ஆண்ட்ரோஜன்ஸ் வந்து அதிகமாக செக்ரேட் ஆக செய்யும். இந்த ஹார்மோன்ஸ் அதிகமாக செக்ரேட் ஆகும்போது அவங்களுக்கு அதிக சான்சஸ் வந்து பிசிஓடிங்கிற பிரச்சனை வரதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அது வரும்போது பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மீசை மாதிரி வளர்றது, முகத்தில் முடி வளர்றது, அந்த மாதிரி இருக்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு பருக்கள் அதிகமாக இருக்கும். அப்போ உடல் பருமனும் அதிகமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு அது கண்டினியூஸாக இருக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒபிசிட்டி வரத்துக்கு சான்ஸ் அதிகம். ஓகே டாக்டர், இப்போ ஒபிசிட்டிக்கு ஸ்லீப் பேட்டனுக்கும் நம்ம தூங்குறோம்ல டாக்டர், இத்தனை ஹவர்ஸ் தூங்கணும் அப்படின்ட்டு ஒரு ரொட்டீன் இருக்கும் இல்லையா? ஏன்னா இப்போ வந்து மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் யாரும் தூங்குறதே இல்லை. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டாக்டர் கனெக்ஷன் இருக்குது? ஸ்லீப்புங்கிறது வந்து 8 ஹவர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான 6 to 8 ஹவர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இந்த ஸ்லீப் சிர்காடியன் ரிதம் சொல்லுவோம். நம்ம உடம்புல வந்து குறிப்பிட்ட ஹார்மோன்கள் வந்து முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது செக்ரேட் ஆகும், குறிப்பிட்ட ஹார்மோன்கள் தூங்கும் போது செக்ரேட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் கார்டிசால்னு ஒரு ஹார்மோன் இருக்கு. இந்த கார்டிசால் ஹார்மோன் நம்ம காலையில எந்திரிச்சோன்னே 6லேருந்து 8 மணிக்கு அதிகமாக செக்ரேட் ஆகும். நாள் ஆக ஆக அதோட லெவல் கம்மியாயிட்டே போகும். கம்மியாகும் போது ஈவினிங் 6 மணிக்கு மேலே அதோட செக்ரேஷன்ஸ் டோட்டலாகவே இருக்காது. இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறும் போது ஷிஃப்ட்டு, நைட் டைம் ஸ்டடீஸ், இதில் என்ன ஆகும்னா இந்த கார்டிசால் லெவல் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், அது கார்டிசால்ங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். எப்போவுமே நம்ம ஒரு பயப்படுறோம், டென்ஷன் ஆகிறோம், கோவப்படுறோம், அப்போ செக்ரேட் ஆகிற ஹார்மோன். இந்த கார்டிசால் ஹார்மோனோட தன்மை என்னன்னா உடம்புல இருக்கிற எல்லாத்தையுமே அதிகப்படுத்துறதோட வேலை. குளுக்கோஸ் அதிகப்படுத்தும், கொழுப்பு அதிகப்படுத்தும், ப்ரோட்டீனை பிரேக் டவுன் பண்ணும். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சென்ட்ரல் ஒபிசிட்டி, அதாவது வயிறு இடுப்பு பகுதிகள் வந்து அதிகமாகிறது. உடம்பு பக்கத்துக்கு ஒல்லியாக இருக்கும், ஆனால் மற்ற பகுதிகள் வந்து பெருசாக இருக்கும். அதுக்கு காரணம் வந்து சென்ட்ரல் ஒபிசிட்டி. அதுக்கு காரணம் வந்து அடிப்போஸ் டிஷ்யூங்கிற அந்த கொழுப்பு வந்து படிமானங்கள். இது எல்லாமே தூக்கமின்மையினால கூட அதிகமாகும். அப்படின்னா வந்து ஒபிசிட்டிக்கு அந்த ஸ்லீப் பேட்டர்னும் ஒரு முக்கியமான ஒரு பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகும்போது நம்மளோட ஸ்லீப் சைக்கிள்னால ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நிச்சயமாக வரும். வந்துச்சுன்னா நிச்சயமாக நம்மளுக்கு உடல் பருமன் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் உண்டு. இப்போ வந்து நைட் ஷிஃப்ட் போகிறாங்கல்ல டாக்டர் நிறைய பேர், அவங்க வந்து பகலில் தூங்கி 8 ஹவர்ஸை காம்போசிட் பண்ணிக்கலாம் இல்லையா? அதனால அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூ ஆகுமோ ஒபிசிட்டி எவ்வளவில்? இப்போ வந்து ஒருத்தர் வந்து நைட் டியூட்டி போகிறாரு, அவர் வந்து ரெகுலராக அதே பேட்டர்ன் ஆஃப் நைட் டியூட்டியே இருக்குன்னா அவரோட ஹார்மோன் அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். அதே வந்து கொஞ்ச நாள் நைட் டியூட்டி, கொஞ்ச நாள் டே ஷிஃப்ட், திருப்பி நைட் ஷிஃப்ட், இந்த மாதிரி மாறி மாறி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த ஹார்மோன் வந்து ஒரு கன்ஃபியூஷனல் ஸ்டேட்டில் தான் இருக்குமே. அப்போ அவங்களுக்கும் சில உடல் உபாதைகள் வரத்துக்கு அதிக சான்ஸ் உண்டு. ஓகே, அப்படின்னா வந்து ஒரு நைட்டுனா நைட்டு தான் அந்த 8 ஹவர்ஸ் தூங்க வேண்டியது மஸ்ட். ஓகே டாக்டர், இப்போ இந்த ஒபிசிட்டியால் டயபெட்டிஸ்ன்றது எந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டார்ட் ஆகுது டாக்டர்? ஸோ ஒபிசிட்டிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஹார்மோன் ப்ரொடக்ஷன் ஒரு முக்கிய ரோல் இருக்குது. எஸ்பெஷலி இந்த கார்டிசால்ங்கிற ஹார்மோன்லாம் செக்ரேட் ஆகுது. இது என்ன பண்ணும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு ஸ்டேட்டை உருவாக்கும். எப்பப்பெல்லாம் உடலில் கொழுப்புகள் அதிகமாகுதோ அப்போ நம்ம உடம்புல நார்மலாக இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆனாலும் அந்த இன்சுலின் போய் சேர வேண்டிய இடத்துல சேராது, செய்ய வேண்டிய வேலையே செய்யாது. அதுதான் நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அது அல்டிமேட்டாக வந்து டைப் 2 டயபெட்டிஸ், அதாவது 30 வயசுக்கு மேலே இருக்கிற டயபெட்டிஸ்க்கு உருவாகும். அப்போ அவங்களுக்கு ஹை சான்சஸ் அதர் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன் டெவலப் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. ஓகே டாக்டர், இப்போ சின்ன பசங்களுக்கே டயபெட்டிஸ்லாம் வருது இல்லையா டாக்டர்? அதெல்லாம் அவங்க வந்து எப்போயிலேருந்து அவங்க செக் பண்ணணும்? ஆக்சுவலாக வந்து டயபெட்டிஸ் வந்து 2 விதம். சின்ன குழந்தைகளுக்கு வர்றது வந்து அதாவது 20 வயசுக்கு இருக்கிறவங்களுக்கு டைப் 1 டயபெட்டிஸ், அது வந்து அதோட பெத்தாலஜியே வேற மாதிரி. அதே டைப் 2 டயபெட்டிஸ் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 30 வயசுலேருந்து 35 வயசுக்கு மேலே தான் வரணும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்தே வருது. அதுக்கு முக்கிய காரணம் எகெயின் இந்த
சைல்டுஹுட் ஒபிசிட்டியும் அண்ட் டீனேஜ் ஒபிசிட்டியும் அதனால் ஏற்படுற இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு நம்ம முக்கியமாக பார்த்தோம்னா அறிகுறிகள் தான் பார்க்கணும். இது நம்ம வந்து ப்ரொஃபைலாக்டிக்காக போயிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் நிறைய டைம் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. அறிகுறிகள் இருக்குது, அதிக பசி எடுக்கிறது, அதிகமாக யூரின் பாஸ் பண்ணுறது, உடம்பு சோர்வாக இருக்கிறது, இந்த மாதிரி சுகர் ரிலேட்டட் சிம்டம்ஸ் இருந்தால் அவங்க செக் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் எல்லாரும் பண்ணுற தப்பு என்னென்னா, இப்போ எங்கே போயும் ஒரு ரேண்டம் சுகர் செக் பண்ணுறது, அந்த ரேண்டம் சுகரை பார்த்துட்டு ஓகே சுகர் நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணுறது. அப்படி பண்ணக்கூடாது. ஒரு ப்ராப்பர் ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டியல் வித் HbA1c செக் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் அவங்க ப்ரீ டயபிட்டிஸில் இருக்காங்களா டயபிட்டிஸில் இருக்காங்களான்னு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்துக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு பிபிலாம் வருமா டாக்டர்? அவங்களுக்கு எந்த ஸ்டேஜ்லேருந்து அந்த பிபின்றது இருக்கும்? இப்போ வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிபி ஏற்படுறதுக்கு காரணம் ரத்த குழாய்கள் ஏற்படுற கால்சிஃபிகேஷன். ஆமாம். அதே வந்து சின்ன வயசில் வந்து ஒருத்தருக்கு பிபி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா முக்கியமான காரணங்கள் எகைன் ஹார்மோனல். ஓகே. நார்மலாகவே ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும், பிளட் ப்ரெஷர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். அதே நேரத்தில் இந்த பிளட் ப்ரெஷர் கூட வந்து இந்த கொலஸ்ட்ரால், இந்த லிப்பிட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, உடல் பருமனில் இருக்க கொழுப்புகள், இந்த கொழுப்புகள் போய் ரத்த குழாயை அடைச்சிக்கும். இந்த ரத்த குழாயை அடைக்கும் போது நார்மலாக சுத்தளவு உள்ள ஒரு ரத்த குழாய் இப்போ கொழுப்பு அடைச்சிக்கிட்டனால அதோட சுத்தளவு ரொம்ப கம்மியாயிடும். அப்போ என்ன ஆகும், உள்ளார இருக்கிற ப்ரெஷர் அதிகமாகும். அதுதான் நம்ம வந்து ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறோம். ஸோ சைல்ட்ஹுட் ஹைப்பர் டென்ஷன் ஆர் டீனேஜ் ஹைப்பர் டென்ஷனுக்கு முக்கியமான காரணமும் இந்த ஒபிசிட்டி. ஓகே டாக்டர், இப்போ ஒபிசிட்டிக்கும் ஹார்ட் டிசீஸ்க்கும் என்ன டாக்டர் தொடர்பு இருக்குது? ஒபிசிட்டி அதில் வந்து என்ன ஆகும்னா, இந்த கொழுப்பு படிமானங்கள் வந்து திருப்பி வந்து நம்ம ஹார்ட்டோட அவுட்டர் லேயரில் படிகிறதுக்கு சான்ஸ் உண்டு. அது நேரத்தில் வந்து ரத்த குழாயில் எப்படி வந்து பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுதோ அதே மாதிரி ரத்த குழாயில் போய்ட்டு அடைப்பு ஏற்படுத்தும். அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு யங் ஹார்ட் அட்டாக்ஸ்க்கு சான்ஸ் அதிகம். ஸோ ஒபிசிட்டி வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் யங் ஹார்ட் அட்டாக்ஸ்க்கு. ஓகே, ஒபிசிட்டி வந்து ஒரு சின்ன வயசுல ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிஸ்க் ஃபேக்டர். ஓகே டாக்டர், இப்போ ஃபேட்டி லிவர் டிசீஸ்ன்றது யாருக்கெல்லாம் டாக்டர் வரும்? ஒபிஸாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வருமா? ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு நம்ம ஊரில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருக்கு நம்ம ஒரு கிராஸ் செக்ஷனல் ஸ்டடி பண்ணோம்னா நிச்சயமாக எல்லாருக்கும் கிரேட் 1 to 2 ஃபேட்டி லிவர் இருக்கும். ஓகே. ஸோ ஃபேட்டி லிவருங்கிறது என்னன்னா, நம்ம உடலில் வந்து கொழுப்புகள் வந்து மெட்டபாலிசம் இருக்குது. இந்த மெட்டபாலிசமில் வந்து என்ன ஆகும், இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து உடைஞ்சி நம்ம லிவர் என்ன பண்ணோம், அதை வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணும், அதை வெளியேற்றும். ஸோ அந்த வெளியேற்ற தன்மை எப்பப்பெல்லாம் கம்மியாகுதோ அப்போ வந்து இந்த ஃபேட் போயிட்டு டெபாசிட் ஆகும் லிவர் மேலே ஒரு படிமானம் மாதிரி. இது வந்து நம்ம விசரல் ஃபேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ லிவர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். லிவர் மாதிரி நிறைய இடங்களில் டெபாசிட் ஆகும், ஹார்ட் அந்த மாதிரி நிறைய ஆர்கனில் போய் டெபாசிட் ஆகும். இந்த மாதிரி டெபாசிட் ஆகும்போது அந்த லிவரோட தன்மை, அதாவது தழும்பு ஏற்படக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும். சிரோட்டிக் ஸ்டேட் மாதிரி ஒரு ஸ்டேட்டை உருவாக்கும். அப்போ என்ன ஆகும்னா, லிவர் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்படைய செஞ்சு அது எந்த அளவுக்கு கொண்டு போனோம்னா கிரானிக் லிவர் டிசீஸ் இல்லைன்னா வந்து ஈவன் லிவர் கேன்சர் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ அதை நம்ம வராமல் இருக்கணும்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணும் டாக்டர்? ஒன்று ஜங்க் ஈட்டிங், ஸ்நாக் ஈட்டிங், இது ரெண்டுத்தையும் கம்மி பண்ணணும். கார்போஹைட்ரேட் கண்டென்ட்டை கம்மி பண்ணணும். ஃபேட்டை மட்டும் கம்மி பண்ணால் பார்த்தாது, கார்போஹைட்ரேட் கண்டென்ட்டை வந்து கம்மி பண்ணணும். அடுத்தது கேலரி உள்ள பொருட்கள், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சுகரி ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், அதை வந்து கம்மி பண்ணணும். அடுத்தது அரை மணி நேரம் உட்காந்தா 5 நிமிஷம் வாக்கிங் பண்ணணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஈவன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 1 மணி நேரம் நம்ம ஒரு சேரில் உட்காந்துருந்தோம்னா அது வந்து கிட்டத்தட்ட 2லேருந்து 3 சிகரெட் பிடிக்கிறதுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, 1 hour வந்து நம்ம சேரில் கண்டினியூஸாக உட்காந்துருந்தா அது வந்து சிகரெட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1லேருந்து 2 சிகரெட் பிடிக்கிறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே 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 டாக்டர், இப்போ ஜாயிண்ட் பெயின்லாம் வருது இல்லை டாக்டர்? சின்ன வயசுலேயே எனக்கு வந்து அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது. ஏன்னா அந்த காலத்தில் எல்லாருமே ஓரளவுக்கு நல்லாவே ஹெல்த்தியாக இருந்தாங்க. இப்போ வந்து ஒல்லியாக இருக்கவங்களா இருந்தாலும் சரி, ஒபிஸாக இருந்தவங்களும் சரி, எல்லாருக்குமே ஜாயிண்ட் பெயின் இருக்குது, நீ ப்ராப்ளம் இருக்குது. ஏன் டாக்டர்? ஸோ ஒரு முக்கியமான காரணம் வந்து நம்மளுக்கு வந்து விட்டமின் D3 டிஃபிஷியன்சி. ஓகே. ஸோ நம்ம தான் சன்னில் போகிறோமே, ஏன் விட்டமின் D3 கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்ம யூஸ் பண்ணுற முக்கியமான காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் சன்ஸ்க்ரீன் லோஷன்ஸு ஆர் ஸ்கின்ல நம்ம யூஸ் பண்ணுற ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் சன்னு தான் வந்து விட்டமின் D கொடுக்குதுன்னு. சன்னு விட்டமின் D கொடுக்கறது கிடையாது, நம்ம ஸ்கின் தான் விட்டமின் D கொடுக்கறது. சன்னில் இருக்கிற ரேஸ் வந்து யூவி ரேஸ் நம்ம ஸ்கின்ல படும்போது ஸ்கின் தோலில் இருக்கிற ஒரு கொலஸ்ட்ரால் ஒன்று இருக்குது, எர்கோஸ்டெரால் சொல்லிட்டு, அது வந்து கன்வெர்ட் ஆகி விட்டமின் D-ஆக மாறும்.
பட் நம்ம சன்ஸ்க்ரீன் லோஷன் போடுறதுனாலையோ இல்லை மேலே வந்து நம்ம பவுடர்ஸ் அதெல்லாம் அப்ளை பண்ணும்போது என்னாகும், சன் டேரெக்டாக வந்து ஸ்கின்ல கான்டாக்டில் வராதனால அந்த கன்வர்ஷன் நடக்காது. அதனால் விட்டமின் D3 கம்மியாகும். அதேமாதிரி ஒபிசிட்டி அதிகமாக கால்சியம் லெவல் அண்ட் விட்டமின் D லெவல் நம்ம உடம்புல வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அது இல்லாமல் வெயிட் பியரிங், நம்ம வெயிட் அதிகமாக நம்மளோட வெயிட் ஃபுல்லாகவே இறங்க போகிறது அந்த 2 ஜாயிண்ட்ல தான். அந்த ஜாயிண்ட் வந்து அதோட டாலரபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த டாலரபிலிட்டி வந்து எக்ஸீட் ஆகும்போது அந்த 2 போனும் ஒராச ஆரம்பிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். அப்போ ஆர்த்ரைட்டிஸ் டெவலப் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். அதுவும் ஒரு முக்கிய ரீசன். ஓகே டாக்டர். ஓகே, அப்படின்னா வந்து ஒபிஸும் ஒரு முக்கியமான ரீசன் தான். ஒபிசிட்டி வந்து ஒரு முக்கியமான காரணம். முதல்ல விஷயம் வந்து யாருக்கெல்லாம் ஜாயின்ட் பெயின் இருக்குது, அது வந்து ஒரு 30 to 40 இயர்ஸில் ஜாயின்ட் பெயின் இருந்தால் முதல்ல சொல்கிற விஷயம் என்னென்னா வெயிட்டை கம்மி பண்ணுங்கள். ஓகே டாக்டர். ஓகே, இப்போ ஹார்மோன் சேஞ்சஸ்னால என்னென்ன டாக்டர் பிரச்சனை வருது பெண்களுக்கு? நிச்சயமாக இப்போ ஒபிசிட்டி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேல் ஹார்மோன்ஸ் அதிகப்படுத்தும். ஓகே, அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னா 2 விஷயங்கள் நடக்கலாம். ஒன்று வந்து ஏர்லி பியூபர்ட்டி வரலாம், இல்லை டிலேடு பியூபர்ட்டி ஆகலாம், இல்லை பியூபர்ட்டி வந்த பிறகு அந்த மாதவிடாய் கோளாறுகள் ஏற்படலாம். பீரியட்ஸ் தள்ளி போகிறது, சீக்கிரமாக வர்றது, எக்ஸஸ் ப்ளீடிங் இதெல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ அதுக்கான கரெக்ட் ஏஜ் என்ன டாக்டர்? ஸோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா வந்து 11 to 13 இயர்ஸ் அப் டு 14 இயர்ஸ் வந்து ஓகே. அதே ரொம்ப 11 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அது வந்து ஏர்லி பியூபர்ட்டின்னு சொல்லுவோம். அதே வந்து 16 இயர்ஸ்க்கு மேலே போனால் டிலேடு பியூபர்ட்டின்னு சொல்லுவோம். பட் ஐடியலாக வந்து பார்த்தீங்கன்னா 11 to 13 இயர்ஸ் ஆர் 12 to 14 இயர்ஸ் வந்து அப்ராப்ரியேட் ஏஜ் ஃபார் பியூபர்ட்டி. ஓகே டாக்டர். இப்போ அதுக்கு முன்னாடி பசங்க அந்த மாதிரி ஆகலாம் அப்படின்னா அது என்னவான ரீசனாக இருக்கும் டாக்டர்? இல்லை ஜங்க் ஏதாவது பசங்க சாப்பிட்றதுனாலயா? இல்லை, எகைன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யூஸ்வலாக வந்து உடல் பருமன் இருக்கிற குழந்தைகளுக்கு தான் வந்து நம்ம வந்து அதிகமாக ஒபிசிட்டி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நிச்சயமாக வந்து ஏர்லி இந்த எகைன் ஹார்மோனல் சேஞ்சஸ் தான். என்னன்னா எல்லா பெண் குழந்தைகளுக்கும் வந்து பிறக்கும் போதே இத்தனை லட்சம் முட்டைகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு உண்டு. இந்த முட்டைகள் வந்து வெளியேறதை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பியூபர்ட்டி சைன்னு சொல்லுவோம். அந்த பியூபர்ட்டி எப்போ அந்த முட்டைகள் வெளியேறும்னா எப்போல்லாம் வந்து ஹார்மோன் ஸ்டிமுலேஷன் அதிகமாக இருக்கோ அப்போதான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த முட்டைகள் வெளியேறும். அப்போ அந்த ஹார்மோன் ஸ்டிமுலேஷன் எப்போ வரும்னா இந்த மாதிரி வந்து ஒபிசிட்டியில் வந்து எக்ஸஸ் ஹார்மோன் ப்ரொடக்ஷன் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த முட்டை வெளியேறும். அதனால் சீக்கிரமாக ஒபிசிட்டி வருது. ஓகே, அப்படின்னா ஒபிசிட்டியும் ஒரு ரீசன். அவங்க வந்து 11 ஏஜுக்கு முன்னாடியே வந்து ஒன்று ஒபிசிட்டி, அகெயின் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஹார்மோன்ஸ் எக்ஸஸ் ரிலீஸ் ஆகும். ஒன்று வந்து படிப்பாக இருக்கலாம், இல்லை வேலையோட தன்மையாக இருக்கலாம், இல்லை வேறு ஒர்க் ப்ரெஷர், அது ஒர்க் ப்ரெஷர் இந்த சென்ஸ் ஸ்கூல் ப்ரெஷராக இருக்கலாம். இதெல்லாமே சில டைம் நிறைய யோசிக்க வைக்கும் போது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். அதுவும் வந்து அவங்களுக்கு ஏர்லி பீரியட்ஸ் கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே டாக்டர். இப்போ இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறதுனால தான் ஒபிஸ் ஆகுறாங்களா? அது என்ன உண்மை? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒபிசிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. என்னென்னா நம்ம உடம்பு வந்து எப்படி வந்து ஒரு காயம் ஏற்படுது, அந்த மாதிரி ஒரு காயம் வந்து ஏற்படுற மாதிரி ஒரு தொடர்ந்து ரொம்ப நாள் ஏற்படுற காயத்தை தான் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் அப்போ எகைன் வந்து நிறைய நம்ம உடம்புல வந்து நிறைய மீடியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகும். அந்த இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ்னு சொல்லுவோம். இந்த இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் என்ன பண்ணால் நம்ம உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணும். இப்போ எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணும்போது அதுக்கான நோய்கள் வந்து ஏற்படுறதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ எதிர்ப்பு சக்தி கம்மினால உடல் பருமன் வரதில்லை, உடல் பருமனால எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறதுக்கு சான்ஸ் உண்டு. ஓகே, இப்படினால அப்படி இல்லை, உடல் பருமன் அதிகமானதுனால தான் நமக்கு வந்து இம்யூனிட்டிலாம் வந்து லாஸ் ஆகுது. ஓகே டாக்டர். இப்போ லாங் டேர்மாக நம்ம ஒபிஸாவே இருக்கிறதுனால நம்ம உடம்புல என்னென்னலாம் சேஞ்சஸ் நடக்கணும்? ஸோ எதெல்லாம் வந்து வயசான பிறகு வரக்கூடிய நோயோ அது எல்லாமே சீக்கிரமாக வந்து அதெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் தான். ஓகே, ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், அதிக கொலஸ்ட்ரால், டிஸ்லிபிடிமியான்னு சொல்லுவோம், அது இல்லாமல் வந்து ஃபேட்டி லிவர், அதுக்கப்புறம் ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ், இது இல்லாமல் இன்ஃபர்டிலிட்டி, இது எல்லாமே உடல் பருமனால் ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ். டாக்டர், இப்போ நம்ம வந்து டீனேஜ் ஒபிசிட்டி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ காலை உணவெல்லாம் எல்லாருமே தவிர்க்கிறாங்க இல்லையா? ஏன்னா மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே ஒர்க்கிங்காக இருக்கிறாங்க. அதுவும் 8 o'clock 7:30 கிளம்பிடுறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஒபிசிட்டியை மேஜராக பாதிக்குது? ஆக்சுவலாக வந்து நம்ம நைட் வந்து சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் ஓவர் நைட் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறோம். ஸோ காலையில் எந்திரிச்சு முதல் உணவை எடுத்துக்காத பட்சத்தில் நம்மளோட உடம்புல வந்து குளுக்கோஸ் லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம உடம்பு என்ன பண்ணோம், குளுக்கோஸ் பத்தலன்னு சொல்லிட்டு அதுவே வந்து குளுக்கோஸ் தயாரிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் வந்து குளுக்கோனியோஜெனசிஸ், அதாவது குளுக்கோஸை நம்ம உடம்பு தயாரிக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தயாரிக்கும் போது இந்த குளுக்கோஸ் என்ன பண்ணும், இது வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த குளுக்கோஸ் வந்து நம்ம இன்சுலினுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு சுகர் கிடையாது. அந்த குளுக்கோஸ் வந்து அப்போ என்ன ஆகும், நம்ம உடம்புல வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த குளுக்கோஸ் அதிகமாக இருக்கும் போது எகைன் வந்து போக போக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகும். அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து
ஒபிசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். ரெண்டாவது விஷயம் வந்து என்னென்னா, நம்ம இப்போ காலையில் சாப்பிடாம விட்டுட்டோம்னா ஒரு 11 மணி 12 மணிக்கு ஒரு பசி எடுக்கும். அப்போ ஒரு ஒரு ஜங்க் ஃபுட்டோ ஒரு ஸ்நாக்கோ எடுப்போம். திருப்பி மதியானம் லஞ்சில் வந்து இன்னும் பசி அதிகமாக இருக்கும். அப்போ அந்த கேலரி இன்டேக் ஆப்வியஸாக அதிகமாகிடும். இப்போ நார்மலாக எடுத்துக்க வேண்டிய உணவை விட நம்ம அதிகமாக எடுத்துப்போம். அப்போ என்ன ஆகும், நம்ம கேலரி அதிகமாக எகைன் வந்து நம்மளோட செரிமானத்தன்மையோ இல்லை குளுக்கோஸாக மாற்றக்கூடிய தன்மையோ இப்போ வந்து மாறுது. அப்போ ஒபிசிட்டி அதிகமாகிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஓகே, இப்போ காலை உணவு வந்து எந்த டைமுக்குள்ளே எடுக்கணும் டாக்டர்? 8 8:30க்குள்ளேயா? நம்ம பிரேக்கிங் த ஃபாஸ்ட் தான். சரிங்களா, பிரேக்ஃபாஸ்டோட அர்த்தமே தான் ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணுறோம். ஸோ அப்போ 8 மணி நேரம் வந்து ஃபாஸ்ட் பண்ணுறோம் நம்ம நைட்டுனா, காலையில் வந்து ஒரு 7லேருந்து 9 மணிக்குள்ளார ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணுறது பெட்டரான விஷயம். ஓகே டாக்டர், இப்போ லேட் நைட் ஈட்டிங், ஏன்னா இப்போ வந்து எல்லாமே அது வந்து ட்ரெண்ட் ஆயிருச்சு. நைட்டு பிரியாணி சாப்பிட்றது, 12 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது, விடிய காலில் பிரியாணி சாப்பிட்றது அப்படின்ட்டு, அது எந்த அளவுக்கு ரோல் பண்ணுது டாக்டர்? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், பிரியாணியில் வந்து இருக்கிற சிக்கன் போட்டனால வந்து நம்மளுக்கு வந்து உடல் பருமன் வருதுன்னு. ஆக்சுவலாக பிரியாணியில் இருக்கிற சிக்கன் பிரச்சனை கிடையாது, பிரியாணி தான் பிரச்சனை. அதில் இருக்கிற ரைஸ் தான் பிரச்சனை. ஸோ அதோட கார்போஹைட்ரேட். ஸோ அந்த கார்போஹைட்ரேட் நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா நைட் ஆக நம்ம உடம்புல இருக்கிற இன்சுலின் ப்ரொடக்ஷன் கம்மியாயிட்டே போகும். அண்ட் இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியும் கம்மியாக இருக்கும். அப்போ நைட் நம்ம அவ்வளோ பெரிய ஒரு கார்போஹைட்ரேட் ரிச் மீல் எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம உடல் வந்து அந்த குளுக்கோஸை வந்து உடைக்கிற தன்மை கம்மியாயிடும். அப்போ என்ன ஆகும், அந்த குளுக்கோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த குளுக்கோஸ் அல்டிமேட்டாக நிறைய குளுக்கோஸ் இருக்கும்போது அது எப்படி யூஸ் ஆகும்னா, இட் வில் கன்வெர்ட் இன்டு ஃபேட். ஸோ அந்த ஃபேட்டி கன்வர்ஷன் தான் நம்மளுக்கு வந்து எகெயின் வந்து நைட்டில் ஒபிசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகம். இப்போ வந்து ஒரு சிலவங்களுக்கு நம்ம என்ன சாப்பிட்டாலும் வெயிட்டே ஏறாது இல்லையா? ஒரு சிலவங்களுக்கு ஒபிஸா ஆகுறாங்க, அதை வச்சு நம்ம உடம்பு வந்து ஏதோ பண்ணுது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஒரு சிலவங்க என்ன சாப்பிட்டாலுமே ஒல்லியாகவே லீனாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களாம் அவங்க உடம்பை எந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? வந்து நொரிஷ்மெண்ட், அதாவது உடம்பு வந்து நரிஷ்டாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? ஓகே, இது வந்து ஒரு குறிப்பிட்ட வெயிட்டுக்குள்ளார இருந்தால் மட்டும்தான் நரிஷ்டு. ஓகே, இது அந்த பக்கம் இருந்தாலும் மால் நரிஷ்டு, இந்த சைடு எக்ஸ்ட்ரீமில் இருந்தாலும் மால் நரிஷ்டு. ஸோ வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது, பிஎம்ஐ கம்மியாக இருக்குது, நான் அடல்ட்டு சொல்கிறேன், ஒரு 18.99 கீழே இருக்கிறாங்க அப்படின்னா தேர் மால் நரிஷ்டு தான். அதே வந்து இந்தியன் செட்டப்பில் 23.5 or 24க்கு மேலே இருக்காங்கனாலும் எகெயின் மால் நரிஷ்டு தான். ஸோ வெயிட் ஒல்லியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து உடல் நல்லா இருக்குங்கிறது அர்த்தம் கிடையாது. அப்ராப்ரியேட் வெயிட் ஃபார் த ஹைட்டு. சரிங்களா, நான் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட ஹைட் எடுத்துக்கிறோம். அந்த ஹைட் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 160 சென்டிமீட்டர்ஸ் இருக்கு. அவங்க என்ன பண்ணணும், அவங்களோட அம்பிளிகஸ், அதாவது வயிறு தொப்புள் கிட்ட வந்து ஒரு இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணணும். அதை மெஷர் பண்ணும்போது அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து ஹைட்டை விட பாதிக்கு கம்மியா இருந்துச்சுன்னா, ஹைட்டை விட பாதிக்கு கம்மியா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 160 சென்டிமீட்டர் இருக்காங்கன்னா 80 சென்டிமீட்டருக்கு கீழே இருந்தா அவங்க உடல் நல்லா இருக்குன்னு அர்த்தம். 80 சென்டிமீட்டருக்கு மேல இருந்தா அவங்க ஒபீஸா இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே 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 டாக்டர், இப்போ வந்து டீனேஜ் பசங்களுக்கு என்ன மாதிரி டயட்லாம் சேஃப் டாக்டர் அவங்க சாப்பிட்றதுக்கு? ஆக்சுவலாக வந்து டயட்டை பொறுத்த வரைக்கும் ஃபைபர் ரிச் ஃபுட்டு, சரிங்களா, கேலரி வந்து நிறையா எம்டி கேலரிஸ் உள்ள ஃபுட்ஸ் உண்டு. நீங்கள் எந்த ஒரு பேக்கேஜில் வர பொருள் எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு கண்டென்ட் போட்டிருப்பாங்க. அந்த கண்டென்ட்டில் நிறையா ட்ரான்ஸ் ஃபேட்டு அதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பொருட்களை நம்ம எடுத்துக்க கூடாது. சரிங்களா, ஸோ அது வந்து முக்கியம். அடுத்தது இன்னொரு விஷயம், ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னன்னா, ஃபுட்டு வந்து ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய ஃபுட்டு அண்ட் ஈவன்லி ஸ்பேஸ்டு ஃபுட்டு. ஒரு வேளை உணவு அதிகமாக எடுத்துக்கிறத விட 5 இட்லி எடுத்துக்கிட்டா சத்தான்னு பார்த்தீங்கன்னா சத்து கிடையாது. அந்த 3 இட்லியை எடுத்துக்கிட்டு மீதி 2 இட்லி அளவுக்கு உள்ள பொருட்களை வந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கிறது தான் ஹெல்த்தி ஈட்டிங். அதனால வந்து அம்மா வந்து 2 தடவை சாதம் வச்சாங்கன்னா குழந்தை நல்லா இருக்கு நல்லா சாப்பிடுதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த ஒரு வேளை சாதத்தை ஒழுங்காக சாப்பிட்டுட்டு அந்த இன்னொரு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டை வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்துக்கிறது எப்பவுமே ஹெல்த்தி ஈட்டிங் நினைக்கிறேன். ஓகே, அப்படின்னா ஃபுட்டை வந்து நம்ம பிரித்து சாப்பிடலாம், ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் டேஸ்ட்டாக சாப்பிட்றது பெட்டர். ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒபிஸாக இருக்கிறவங்க ஏதாவது மெடிசன் எடுத்துக்கிட்டு வெயிட் லாஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து இப்போ விஆர் இன் ஒரு ஏரான்னு சொல்லலாம், ஒரு பீரியட் ஆஃப் வெயிட் ரிடக்ஷனில் தான் இருக்கிறோம். இப்போ வந்து சயின்ஸில் வந்து மெடிசனை பொறுத்த வரைக்கும் வந்து உலகத்திலே வந்து இப்போ ஒரு ரெவல்யூஷனரி பீரியடில் இருக்கிறோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து சில மருந்துகள் அவைலபிள் இருக்குது. அந்த மருந்துகள் போடும்போது வெயிட் ரிடக்ஷன் வந்து கம்பேரிட்டிவாக இருக்குது. பட் ஆனால் என்ன ப்ராப்ளம் நடக்குதுன்னா, ஓவர் த கவுண்டர்
அந்த மருந்தை வந்து வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. முதல் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஒபிசிட்டி வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி, செகண்ட் டைம் ட்ரை பண்ணி, தேர்ட் டைம் ட்ரை பண்ணி நடக்கவே இல்லை, ஒன்றுமே வேலைக்கே ஆகலைன்னா அடுத்தது மருத்துவரின் பரிந்துரைப்படி சில மருந்துகள் உண்டு. ஏன்னா அந்த மருந்துகள் எல்லாத்துக்குமே சைடு எஃபெக்ட் உண்டு. சரிங்களா, அது முக்கியம். மருந்து எடுத்துக்கிட்டோம், கேரண்டீடாக 6 மாதம் கழிச்சு சர்டிஃபைடாக நான் வெயிட் கம்மியாயிடுவேன்னா வெயிட் கம்மியாக சான்ஸ் உண்டு. ஆனால் அடுத்த 6 மாதத்தில் அதே வேகத்தில் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். அப்படி ஏறுச்சுன்னா அதை கம்மி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போனா என்னென்னா எகெயின் அந்த 4வது பாயிண்ட் 5வது பாயிண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். ஸோ கண்டினியூட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இஸ் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஒபிசிட்டி. ஓகே டாக்டர். இப்போ எமோஷனல் ஈட்டிங் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அப்படின்னா என்ன டாக்டர்? அது ஒபிஸ்க்கு என்ன மாதிரி ரோல் பண்ணுது? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், நம்ம மூளையில் வந்து ஹைப்போதலாமஸில் வந்து சட்டைட்டி சென்டர்னு ஒன்று உண்டு. ஹைப்போதலாமஸ்னா அது வந்து ஒரு சுரப்பி வந்து சுரக்கிறது, அதாவது நம்ம உடம்போட ஒரு மாஸ்டர் மாதிரி, மாஸ்டர் கிளாண்ட் மாதிரி. அந்த மாஸ்டர் வந்து எப்போ நம்மளுக்கு பசிக்கணும், பசிக்கக்கூடாதுன்னு ஆர்டர் கொடுக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஹார்மோனல் கண்ட்ரோல். எப்போ நம்ம சைக்காலஜிக்கலாக ஸ்ட்ரெஸ் ஆகுறோமோ அப்போ என்ன ஆகும்னா நம்மளோட அந்த கார்டிசால் லெவல் எகைன் இன்க்ரீஸ் ஆகும். கார்டிசால் என்ன பண்ணோம்னா பசியை தூண்டும் போது என்ன ஆகும், நம்ம சாப்பிடுவோம். அதனால தான் நிறைய பேர் கோவப்படும் போது பிஞ்ச் ஈட்டிங் போய் உடனே சாப்பிட்டாங்கன்னா உடனே ஒரு மாதிரி அட்லீஸ்ட் சாப்பிட்ட மனசு திருப்தியாக இருக்குங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கு காரணம் எகைன் வந்து அந்த கார்டிசால் ஹார்மோன் தான். ஓகே டாக்டர். இப்போ ஒபிசிட்டியை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு என்னென்ன மாதிரி டெஸ்ட்னா, அந்த பிஎம்ஐ கால்குலேஷன் அது மட்டும் தானே டாக்டர்? அது இல்லாமல் வேறு ஏதாவது இருக்கா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் பார்க்கலாம். ஓகே. அடுத்தது நெக் சர்க்கம்ஃபரன்ஸ் பார்க்கலாம். ஓகே. அடுத்தது ஃபீமர் லென்த், அந்த கால் எலும்போட லென்த்து கூட சில டைம் சொல்லுவாங்க. கால் இந்த பெரிய எலும்பு இருக்கு இல்லையா, அதோட லென்த்து கூட சில டைம் யூஸ் பண்ணலாம். இது வந்து பேசிக்காக நம்ம பெட்ஸ் நம்ம பார்த்துட்டு சொல்கிறது. இது இல்லாமல் நம்ம வந்து ஒபிசிட்டிக்கு முக்கியமான விஷயம் வந்து விசரல் ஃபேட் பார்க்கலாம். விசரல் ஃபேட்னா ஹார்ட்டை சுற்றி எவ்வளோ கொழுப்பு இருக்குது, நம்மளோட லிவரை சுற்றி எவ்வளோ கொழுப்பு இருக்குது. அடுத்தது நம்ம வயிற்றுக்குள்ள பெரிட்டோனியம்னு ஒரு திரை உண்டு, அந்த திரையில் எவ்வளோ கொழுப்பு உண்டு. இந்த கொழுப்பெல்லாம் வச்சு கூட நம்ம வந்து ஒபிசிட்டின்னு சொல்லலாம். இதை தவிர வந்து டயபெட்டிஸ் இஸ் அன் இன்டைரக்ட் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஒபிசிட்டி. ஸோ சுகர் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒபிசிட்டி இருக்குன்னு அர்த்தம். இது இல்லாமல் லிப்பிட் ப்ரொஃபைல் பார்க்குறோம், நம்ம கொலஸ்ட்ரால்லாம் பார்க்குறோம் இல்லையா, அதுவும் வந்து ஒபிசிட்டி இன்டெரக்டாக சொல்கிற ஒரு விஷயம். ஓகே டாக்டர். அப்போனா ஃபஸ்ட்டு செல்ஃபாக நம்ம டெஸ்ட் நம்மளே வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் அந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர். இப்போ ஹார்மோன் டெஸ்ட் அப்படின்னா என்ன டாக்டர்? அது எந்த அளவுக்கு முக்கியம்? ஸோ இப்போ ஒருத்தர் வந்து ஒல்லியாக தாங்க இருந்தேன், கடைசி 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துல என் வெயிட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு திடீர்னு, இல்லை என் வெயிட் ரொம்ப கம்மி ஆகிடுச்சு, இல்லை என் க்ரோத் டிலே இருக்குது, இல்லை வந்து எனக்கு வந்து இரகுலர் மென்ஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது, கொத்தாக முடி கொட்டுது, அடுத்து பசி எடுக்க மாட்டுது, அந்த மாதிரி ஒரு அறிகுறிகள் இருக்கிறவங்களுக்கு வந்து நிச்சயமாக ஹார்மோன் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே. அப்போனா வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஹார்மோன் டெஸ்ட் வந்து எடுத்துக்கிறது நல்லது. இந்த ஹார்மோனுங்கிறது பட்சத்தில் என்னன்னா தைராய்டு டெஸ்ட், ஓகே, அதுக்கப்புறமேட்டா நம்மளோட பெண்களுக்கு உள்ள ஹார்மோன் LH FSH லெவல் சொல்லுவாங்க, அது பண்ணலாம். அடுத்தது வந்து டெஸ்டோஸ்டிரான் லெவல்ஸ் பார்க்கலாம். அந்த மாதிரி ஆண்ட்ரோஜன் லெவல்ஸ், 2-3 ஹார்மோன்ஸ் இருக்கு ஆண்ட்ரோஜன்ஸில். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன டைப் ஆஃப் வேரியேஷன் இருக்குங்கிறத பொறுத்து நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் டார்கெட் பண்ணலாம். ஓகே டாக்டர். இப்போ ஒபிசிட்டிலாம் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்களா டாக்டர்? இப்போ இவங்களுக்கு எக்ஸசைஸ்லாம் எவ்வளோ நேரம் செய்யணும்? ஸோ டு ஸ்டார்ட் வித் வந்து யூஸ்வலாக வந்து எக்ஸசைஸ் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆரம்பிக்கிட்டோம். ஓகே. அண்ட் மேக்ஸிமம் வந்து 1 hour வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து இப்போ வந்து வயதானவர்கள்னால் ஓகே, சின்ன வயசில் இருக்கிறவங்க நிச்சயமாக வந்து எதெல்லாம் வேர்வை அதிகமாக வருதோ, ஸோ வேர்வைங்கிறது நம்ம வந்து சொன்னாலும் இட்ஸ் அ கேலரி பர்ன் அவுட் தான். எவ்வளோக்கு நீங்கள் கேலரியை பர்ன் அவுட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு வந்து ஃபேட் பிரேக் டவுன் ஆகும். ஃபேட் பிரேக் டவுன் ஆகும்போது வெயிட் லாஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஏரோபிக் டைப் ஆஃப் எக்ஸசைசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கிளிங், ஜாகிங், ஸ்விம்மிங். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செஞ்சாலே நம்மளுக்கு வந்து நல்ல கேலரி பர்ன் அவுட் இருக்கணும். இதுக்காக ஜிம்முக்கு தான் போகணும், இல்லை வந்து எக்ஸசைஸ் அந்த மாதிரி எக்ஸசைஸ் தான் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு வந்து நல்ல வெயிட் லாஸ் வந்து உடனே தெரியாது. அட்லீஸ்ட் ஒரு பீரியட் ஆஃப் 3 to 4 months வந்து டெஃபினட்டாக வெயிட் லாஸ் இருக்க சான்ஸ் அதிகம். ஓகே டாக்டர். இப்போ ஒபிசிட்டியை சைல்டுஹுட்லேயே நம்ம வராமல் இருக்கிறதுக்காக அவங்க சின்ன வயசுலேயே அந்த பசங்களுக்கு நம்ம கிட்ஸுக்கு என்னென்ன மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணணும்? முதல் விஷயம் வந்து டீச். ஓகே. அதாவது குழந்தைங்களுக்கு நம்ம
டீச் பண்ணணும். எது எதெல்லாம் வந்து ஹெல்த்தி ஃபுட்ஸு, எது எதெல்லாம் வந்து நான் ஹெல்த்தி ஃபுட்ஸு, அண்ட் அந்த ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டா என்னென்ன பலன்கள் உண்டு, நான் ஹெல்த்தி ஃபுட்ஸ்னால என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வருங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஃபோன்லாம் இருக்கும்போது நம்ம ஃபோன்லேயே நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு காட்டலாம். உடல் பருமன்னா என்ன, அந்த உடல் பருமன் இருக்கவங்க எப்படி வந்து அதனால் அவசரப்படுறாங்கிற வீடியோஸ்லாம் காட்டலாம். அடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து இன்க்ளூடிங் மீ ஒரு 1/2 an hour குழந்தைங்களோட வந்து ஒரு கேம் மாதிரி விளையாடலாம். சரி, ஒரு சின்ன கேம் விளையாடலாம், ஒரு சின்ன ரன்னிங் விளையாடலாம். ஈவன் நம்மளோட ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் கபடி மாதிரி விளையாட்டு சின்ன ஒரு மாடியில் கூட ஒரு 1/2 an hour விளையாண்டா போத் த ஃபாதர் அண்ட் மதருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அந்த குழந்தைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிய வரும். ஏன்னா இன்றைக்கி வந்து தே ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டு 4 walls தான். ஸோ அந்த 4 walls கான்செப்ட்லேருந்து வெளியில் வந்தால் மட்டும்தான் வந்து அந்த சைல்டுஹுட் ஒபிசிட்டியோ இல்லை டீனேஜ் ஒபிசிட்டியோ நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். அடுத்தது வந்து we have to teach them about இந்த healthy ஸ்நாக்ஸ். சரிங்களா? ஹெல்த்தி ஸ்நாக்ஸுங்கிறது வந்து என்னென்னா எண்ணெயில் பொரிச்ச பொருள் எல்லாமே கெட்டது கிடையாது. பட் ஆனால் அதே வந்து வீட்டில் வந்து பொரிச்சு ஒரு மில்லட்டில் செஞ்சதோ இல்லை ஒரு ஹை ஃபைபர் கண்டென்ட் உள்ள பொருளை செஞ்ச ஸ்நாக்ஸோ வந்து அவங்களுக்கு பழக்கப்படுத்துறது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் சாக்லேட்ஸு, ஸோ சாக்லேட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண சொல்லணும். ஏன்னா சாக்லேட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப டேஸ்ட் என்ஹான்சிங் சாக்லேட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ எகைன் அதோட கேலரி கண்டென்ட் அதிகம். ஸோ அந்த கேலரி கண்டென்ட் அதிகமாகும் போது எகைன் வந்து ஒபிசிட்டி சான்சஸ் வந்து அதிகம். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஃப்ரோசன் ஐஸ்கிரீம்ஸு, ஸோ ஐஸ்கிரீம்ஸ் வந்து யூஸ்வலாக இட்ஸ் நாட், நம்ம இப்போ வாங்குறது எதுவுமே வந்து ஐஸ்கிரீம் கிடையாது, இட்ஸ் ஃப்ரோசன் டெசர்ட். ஸோ இந்த டெசர்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சொல்லித்தரணும். ஸோ ஏன்னா எல்லாமே டெம்ப்டிங் ஃபுட்ஸு, இந்த டெம்ப்டிங் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு நம்ம அவங்கள டீச் பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும். ஓகே டாக்டர், இப்போ இது வந்து சின்ன பசங்களுக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பெரியவங்களுக்கு என்ன மாதிரிலாம் அவங்க டெய்லியும் அவங்க லைஃப் ஸ்டைலில் வச்சுக்கலாம் டாக்டர்? ஸோ இப்போ வந்து ஒரு முதியவர் இருக்கார், ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவர், அவர் வந்து ஒரு ஹெல்த்தி ஆக்டிவிட்டி பண்ணணும்னு நினச்சாருன்னா சின்ன சின்ன எக்ஸசைசஸ் யூஸ்வலாக வந்து வீட்டில் உட்காந்த மாதிரியே கூட சில டைம் செய்யலாம். ஒரு கயிறை கட்டிட்டு கயிறை வந்து பால் கறக்கிற மாதிரி மேலேயும் கீழே இழுக்கிறது, கயிறை வந்து சைடில் ஒரு ஸ்கிப்பிங் கயிறு மாதிரி ஒரு பொருளை வந்து சைடில் இழுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். அடுத்தது ஒரு சின்ன பால் மாதிரி காலில் வச்சுட்டு கொஞ்சம் காலை வந்து மூவ் பண்ணலாம். அதை மீறி அவங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் வார்ம் அப் கிடைச்ச பிறகு ஒரு 10 to 15 minutes ஒரு 100 meters to 200 meters டிஸ்டன்ஸை வந்து ஒரு 5 தடவை வாக் பண்ணிட்டு வந்து உட்காரலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இதே ஒரு யங் பேஷண்ட் ஒரு 40 to 50 இயர்ஸ்குள்ளே இருக்காங்க, இல்லை வந்து 20 to 40 இயர்ஸ்குள்ளே இருக்காங்கன்னா எதுவுமே பண்ண முடியலன்னா ஒரு 20 நிமிஷம் ரூம்குள்ளார போயிட்டு ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடினா கூட போதும். அது வந்து கேலரி பிரேக் டவுன். அது வந்து அதுதான் நம்ம ஜும்பா டான்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த கேலரி பிரேக் டவுன் வந்து எப்போ வந்து நம்மளோட அந்த எகைன் அந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்கும்போது நீங்கள் நார்மல் லைஃப் ஸ்டைல்லேருந்து ஒரு மூட் என்ஹான்சிங் இதுக்கு போகிறீங்க. அப்போ உங்களோட சில ஹார்மோன்ஸ் வந்து கம்மியாயிடும், சில ஹார்மோன்ஸ் லெவல் அதிகமாகும். ஸோ அது என்ன பண்ணும், எகைன் உங்களோட கேலரி பர்ன் அவுட்டுக்கு ஹெல்ப் பண்ணும், உங்களோட ஃபுட் இன்டேக்கை ரெகுலரைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கூட பண்ணலாம். ஓகே, அப்புறம் நமக்கு வந்து எந்த மாதிரி பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி நம்ம வந்து அல்டிமேட்டாக வந்து நம்மளுக்கு வேர்க்கணும், கேலரி பர்ன் அவுட் ஆகணும், அதுதான். ஓகே டாக்டர், இப்போ வெயிட் அதிகமாக இருந்தாலும் ஒரு சிலவங்க நான் ஹெல்த்தியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? அப்படி இருக்க முடியுமா? ஆக்சுவலாக அவங்க பழகிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்கன்னா யூஸ்வலாக வந்து அவங்க வந்து அன்லஸ் அண்ட் அன்டில் அவங்க ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி அவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியணும். அப்படியே வந்து அவங்க ஹெல்த்தியாக இருந்து அந்த பிளட் டெஸ்ட் நார்மலாக இருந்தாலும் ப்ரீ ஸ்டேஜ் இருக்குது. அதாவது ஒரு புயல் வரத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு அமைதியான ஒரு ஃபேஸில் இருப்பாங்க. அந்த அமைதியான ஃபேஸை பார்த்துட்டு அவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த எப்போ வேணால் அது வந்து டேஞ்சரஸாக மாறலாம். அடுத்தது நிறைய டைம் ஒபீஸாக இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்னென்னா கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்கும். அவங்க என்ன நினைப்பாங்க, எனக்கு இருக்கிற பிரச்சனை வந்து வெயிட்னால தான் அந்த மாதிரி நடந்தால் மூச்சு வாங்குது, மற்றபடி நான் ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு. பட் ஆனால் அதுவே ஒரு அறிகுறி வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னு. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து பார்க்குற பேஷண்ட்க்கு எல்லாத்தையும் கேட்குற முதல் விஷயம் வந்து நைட்டு கொரட்டை இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்னோரிங் வந்து அந்த காலத்தில் வந்து கொரட்டை விட்டவங்களை எழுப்பிவிட்டா கொரட்டை தொத்திக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த கொரட்டைங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய நோய், அது ஒரு கொடிய நோய். கொரட்டை இருக்குனாலே உடல் பருமன் இருக்குன்னு அர்த்தம். உடல் பருமனோட இன்டைரக்ட் ரெப்ரசன்டேஷன் வந்து கொரட்டை. ஸோ அதனால் வந்து யார் யாருக்கெல்லாம் கொரட்டை இருக்கோ அவங்க மெட்டபாலிக் பேராமீட்டர்ஸை பார்த்துக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், இப்போ இந்த ஒபிசிட்டி பிரெயின் ஃபங்க்ஷனை எந்த அளவுக்கு பாதிக்குது டாக்டர்? ஸோ
நான் ஏற்கனவே இந்த டிஸ்கஸ் பண்ண கொரட்டை மாதிரி விஷயம் தான் ஒபிசிட்டியோட ஒரு இன்டைரக்ட் இது. ஸோ இப்போ நைட் ஒருத்தவங்க தூங்குறாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தூங்குறாங்க. இந்த மாதிரி கொரட்டை இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளோட பாடியில் வந்து இந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு இம்பேலன்ஸ் ஏற்படும். இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாகி ஆக்சிஜன் கம்மியாகும்போது என்ன ஆகும், சின்னதாக நம்ம மூளையை போயிட்டு அது வந்து எழுப்பிடும். அந்த மாதிரி எழுப்பிடும் போது என்ன ஆகும்னா நம்மளோட உடம்புல எகைன் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன தான் தூங்கி எழுந்திரிச்சாலும் மார்னிங் வந்து எந்திரிச்சோன்னே ஒரு ஹெட்டேக் இருக்கும். அதுக்கப்புறமேட்டா காலையில் எந்திரிச்சு காலை உணவு சாப்பிட்ட உடனே ஒரு நல்ல தூக்கம் வர ஒரு ஃபீலிங் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இருந்தாலே அவங்களுக்கு கொரட்டை இருக்குன்னு அர்த்தம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சில டைம் வந்து மதியானம் ஒரு 1/2 மணி நேரம் தூங்குவாங்க. இந்த மாதிரி தூங்கி எந்திரிச்சோன்னே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி இருந்தாலே நிச்சயமாக உடல் பருமனால் இருக்கிற அந்த கொரட்டை இருக்குன்னு அர்த்தம். இது என்ன பண்ணோம்னா அவங்களோட அந்த ஆக்டிவிட்டீஸு, அவங்க டே டு டே செய்கிற ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ஒரு சோம்பலோடவே செய்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த செய்கிற விஷயம் வந்து ஒழுங்காகவே இருக்காது. இது இல்லாமல் இது போக போக என்ன ஆகும், ஞாபக மறதியை வந்து அதிகப்படுத்துறதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகே டாக்டர், இப்போ கடைசியாக ஒரு கொஷின் டாக்டர். இப்போ ஒரு டீனேஜில் இருக்கவங்க ஹெல்த்தியாக ரொட்டீனை பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு 5 ஸ்டெப்ஸ் என்ன டாக்டர்? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகே. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி 1/2 an hour இன் எனி ஃபார்ம் பண்ணணும். ரெண்டாவது, முடிஞ்ச அளவுக்கு கார்போஹைட்ரேட் கம்மியாக உள்ள ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ அது வந்து நம்ம தோசை இட்லியாக தான் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. எனி திங் ஓகே, ஒரு ஃபைபர் கண்டென்ட் உள்ள பொருட்களை எடுத்துக்கலாம். அடுத்தது, ஸ்க்ரீன் டைமை நிச்சயமாக லிமிட் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் எஸ்பெஷலி வந்து நைட் டைம் பிஃபோர் ஸ்லீப் ஸ்க்ரீன் டைமை வந்து லிமிட் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம். தென் ஒரு ப்ராப்பர் ஸ்லீப்பு 8 hours வந்து மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நிறைய தண்ணி குடிங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம உடம்புல வந்து வெயிட்டுன்னு பார்த்தோம்னா 60% ஆஃப் த வெயிட் வந்து வாட்டர். யார் யாரெல்லாம் ஒபீஸாக இருக்காங்களோ அவங்களோட வாட்டர் கண்டென்ட் ஆக்சுவலாக கம்மியாக இருக்கும். ஸோ இன்க்ரீஸ் த வாட்டர் கண்டென்ட். இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ வந்து வெயிட் கண்ட்ரோல் வந்து லுக்ஸுக்காக மட்டும் பண்ணாதீங்க, உங்களோட ஃப்யூச்சர் லைஃப்காக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் அப்பியரன்ஸ், இட் இஸ் ஃபார் வெல்பீயிங். ஸோ அதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன ஹேபிட்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து அதோட முடிவோ இல்லை வந்து அதோட எக்ஸ்பெக்டட் இது கிடைக்கலனாலும் 1 வருஷம் கழிச்சு நிச்சயமாக கிடைக்கும். மாதத்துக்கு 1/2 கிலோ வெயிட்டு குறைக்கணும்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். நிச்சயமாக ஓவர் த பீரியட் ஆஃப் 1 year வந்து 6 kg வெயிட் லாஸ் பண்ணுவீங்க. அதுவே வந்து ஒரு இமாலய சாதனை தான் நான் சொல்லுவேன். ஓகே டாக்டர், ஃபைனலி நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்திற்கு வந்தாச்சு. டீனேஜ் ஒபிசிட்டி என்பது பற்றி ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர். இந்நிகழ்ச்சி நம் நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் ரொம்ப நன்றி டாக்டர். அனைவருக்கும் வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. தேங்க்யூ டாக்டர்.